ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவானோட வீட்டில் உட்காந்துருக்கார். ராகுவுடன் தொடர்பு வருகிறார். ராகு, புதன், செவ்வாய் 3 கிரகங்களும் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல வீட்டிருக்கிற அந்த 4ஆம் இடத்துல வீட்டிருக்கக்கூடிய இந்த கிரகங்களை குரு பகவான் பார்த்துட்ருக்கார். ஆனால் குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியினுடைய அடிப்படையில் ஒரு சில பாதிப்புகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கான காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்னாக்கா ராசிநாதன் ராகுவுடன் தொடர்புட்டாலே பிரச்சனைகள் உருவாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாகவே ஒரு சில தடை தாமதங்கள்ன்றதை எதிர்பார்க்க முடியுது. எது செய்தாலும் தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கண்டுட்ருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அஷ்டமஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வந்தது தான் ஒரு குற்றம். ஏன்னா உங்கள் ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதியே இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தால் கொஞ்சம் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தான் உண்மைங்க. இந்த விதிகள் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி வரலுமே தொடருது, அதுதான் உண்மை. ஆனால் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு மட்டும் தெளிவாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கை, வீடு முனைவாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கின்ற மாதிரி ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 2027 ஜூன் வரலும் ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம்னு சொல்லலாம். ஆனால் அன்னவரலும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படணும். யார் சொல்கிறாங்கனாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனைகள் வராது. சிந்திக்காமல் சரி ஓகே செய்வோம் அப்படின்ற மாதிரி செய்துட்டிங்கன்னா அதனால் மன நிம்மதி குறைந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அல்லவா, எப்பொழுதுமே ஒரு செயலை செய்து முடிச்சுட்டு தான் அடுத்தது சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதனால் இந்த நேர காலகட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு வருட காலமாகவே சிறப்பில்லை, இன்னொரு 3 மாத காலமும் அந்தளவு சிறப்பாக இல்லை. இந்த மாதத்துலேயும் மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதிர்ஷ்டம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் சுட்டி காட்டுறேன். எதன் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சில புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்ப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கலாங்கள் விஷயமாக கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது தான் விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் ராகுவின் பிடியில் மாட்டிகிட்டு இருக்கிறது ஒரு குற்றம். உங்களுக்கு யோகாதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறதும் ஒரு தவறான விஷயங்கள். எல்லா விஷயங்களும் சோதனைக்கு பின்னரே சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக போகுது. அதனால் நீங்கள் சோதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நாம் எல்லாருக்கும் நல்லது தானே செய்துட்ருக்கோம், நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்ற மாதிரி உங்களுக்குள்ளாரையே மன உளைச்சல்கள் ஏற்படும். அதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் பொறுத்திருந்து தான் நீங்கள் அதுக்கு சாதனை பண்ண முடியும். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. யார்கிட்டையும் இரண்டாவது கருத்துக்களை குறைத்து பேசுகிறத விட்டுறது நல்லாயிருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்குன்றீங்க. அடுத்து சனியும் சூரிய பகவானும் தனக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பூர்வ புண்ணிய சொத்து சோகங்கள்னால ஒரு சில வில்லங்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதனால் கொஞ்சம் பூர்வ புண்ணிய சொத்து சோகங்கள் பிரிக்காமல் இந்த நேர காலகட்டத்தில் தொடாமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி என்பவர்களின் குழந்தைகளுக்கு அவ்வப்போது உடல் பாதிப்புகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவர்களின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. குழந்தை பேர் இல்லாத காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை தடை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்சீவாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களின் உடல் ஆரோக்கியத்தை கரெக்டாக செக் பண்ணிக்க சொல்லுங்கள். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துக்கிறது ஓரளவுக்கு விசேஷமாக இருக்கும். இந்த மாத காலகட்டங்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி முடிஞ்சிட்டாவே இந்த சூரிய பகவான் உச்சபலம் பெற்றுட்டார்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைஞ்சிரும். அதனால் 14ஆம் தேதி வரலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கு பரிகாரமாக விநாயகர் கோயிலுக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷமான ஒன்று தான். மகாலட்சுமி யோகமாகவும் செயல்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் பெண்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உண்டுன்றீங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன். இந்த மாத பலன்களில் பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்றதை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். ஆனால் இந்த அதிர்ஷ்டம் ஒரு சில விஷயங்களில் யோகங்கள். ஒரு மனிதன் உடல் இந்த மாதத்தில் நேரம் சரியில்லைன்னா சாப்பிடாமல் உட்காந்துருக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்புகளாவது கிடைக்கணும் இல்லவா? அந்த வாய்ப்புகள் எதன் மூலிமா கிடைக்கும்னாக்கா
இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியே பௌர்ணமி யோகத்தோட பங்குனி உத்தரத்தோட மாதம் உதயமாகிறதுனால உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நல்ல வலிமை பெற்று லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்து பௌர்ணமி யோகத்தோட சனி சூரியனை பார்வைப்படுறதுனால பெண்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுது. தன் தாயின் மூலியமாக ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். தன் தாய் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்தீங்கன்னா இந்த மாத காலகட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும். இதில் ஒரு விஷயங்கள் இருக்குங்க. தன் தாயின் அரவணைப்போட எல்லா காரியங்களும் முயற்சி எடுத்திங்கன்னா அந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். பௌர்ணமி யோகத்தோட சந்திரன் இருக்கிறதுனால இந்த பௌர்ணமி சந்திரன் 11ஆம் இடத்துல, இதுக்கு பாடல் வரிகளே உண்டு. 10க்கு 10 10க்கு 10 மதிக்கு கோணமேரில் மன்னவன் ஆவான் அப்படின்றீங்க. இதில் உங்களோட தசாபுத்திகள் வலிமையாக இருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் பெண்களால் ஒரு மதிப்புமிக்க ஒரு அமைப்புகள், அவமானத்துக்கு பிறகு ஒரு மதிப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த மதிப்பு மரியாதை பல்லாண்டு காலம் உங்களை சேவித்திருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுன்றீங்க. அப்போ இந்த மாதத்தில் இந்த பௌர்ணமி யோகத்தினால் மட்டும் விதயமாகுது. அதனால் உங்கள் குலதெய்வத்தில் பெண் தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்வதன் விளைவாக ஒரு சில யோகங்களை அனுபவித்து கொள்ளலான்றிருக்கிறீங்க. அடுத்தது 8ஆம் இடத்துல குருபகவான் இருக்கிறது, தனஸ்தானத்தை பார்க்குறது. பண வருவாய்க்கு குறைவு கிடையாது. பணம் பல வழியில் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் பணம் சரியான வழியில் இருக்கான்றது சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களோட அதிர்ஷ்ட காலம் தொடங்க போகுது. அன்னவரலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்தெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை விருச்சக ராசிக்கு கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசி மங்களக்காரகன் செவ்வாயுடைய ராசி தான் இந்த விருச்சக ராசி. இப்போ செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சுகஸ்தானம் அப்படின்னா அதாவது அம்மாவுடைய வீடு, சரிங்களா? மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் வெறும் 2 நாள் தான், 1ஆம் தேதி 2ஆம் தேதி. 2ஆம் தேதி சாயந்தரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு, அதாவதுன்றது உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார், சரிங்களா? 4ஆம் இடம்னா கும்பராசிலிருந்து, அதாவது உங்களுக்கு 5ஆம் இடம் மீன ராசிக்கு பெயர்ச்சாயிருவார். அப்போ மீன ராசிக்கு போய் கரெக்டாக செவ்வாய் பகவான் சேரும்போது குருவுடைய வீட்டில் போய் சேரும்போது இது 4 பேருக்கு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார். ஏன்னா குரு அப்படின்னா முதல்ல யாருன்னா பிள்ளைகள். அப்போ இன்னைக்கு விருச்சக ராசியில் கரெக்டாக பிறந்தவங்களுக்கு பிள்ளைங்களை பற்றி கவலைப்படுறவங்களா இருந்தால் பிள்ளைங்களோட படிப்பு எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு கவலைப்படுறவங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்துல உட்கார்றார். அதனால பிள்ளைங்களுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்கு. 2வது இந்த செவ்வாய் பகவான் குரு வீட்டில் உட்கார்றதுனால கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா கணவனுக்கு நல்லா இருக்கும், கல்யாணம் ஆன பெண்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக அவங்களுடைய வீட்டுக்காரருக்கு தொழில் இருக்கிற தடைகள் விலகிறது, தொழில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகிறது, கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகிறது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தால் கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது, இந்த வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு புது மனிதனாக உருவெடுக்கிறது. அதனால் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கும், கல்யாணம் ஆன பெண்களுக்கு இருந்தீங்கன்னா அவங்களுடைய கணவருக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? அதே 3வதாக பார்த்தீங்கன்னா சகோதரன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி, உங்களுடைய நிலைமை அவங்களுக்கு நிச்சயம் இந்த மாதத்தில் மாற்றங்கள் ஏற்படும், சரிங்களா? அதாவது அவங்கள பற்றின கவலைகள் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது செவ்வாய் போய் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை, பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா என்ன? அதாவதுன்றது பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள். அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
குலதெய்வத்தினோட வழிபாடுன்னா என்ன? கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயில் எங்க இருக்கு தெரியாம இருந்தவங்களுக்கு, தெரிஞ்சு போக முடியாம இருந்தவங்களுக்கு, இல்லை தெரிஞ்சு சரியான முறையில் எல்லாம் சேர்ந்து கும்பிட முடியாத இருந்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து கும்பிடுங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும் இல்லையா, அந்த வழிமுறை. ஏன்னா ஒரு சில கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சு சாமி கும்பிட்றது மட்டும் இருக்கும். ஒரு சில கோயிலுக்கு வந்து அதாவது கெடா வெட்டி கும்பிட்றது இருக்கும். ஒரு சில கோயிலுக்கு வந்து முப்பூசை பண்ணி கும்பிட்றது இருக்கும். அது ஒவ்வொரு தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கடல் போல வர்றது பனி போல விளைகிறோன்னு சொல்லுவேன். நம்பலாம். ஒன்று. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 8ல் இருக்கிறார். குரு 8ல் இருக்கிறாருன்னா அஷ்டமத்து குருவாக இருக்கிறார். அதனால உங்களோட 2 மாதம் கண்டிப்பாக உங்களோட நிலைமை கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். அதனால நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. 2 மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதம், அடுத்தது வரக்கூடிய மே மாதம். ஏன்னா இந்த 2 மாதம் தான் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பயிர்ச்சகரார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரார். அப்போ குரு பகவான் வந்து உச்சமாகிற வீடு எதுன்னு பார்த்தா கடகராசி தான். உச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தா 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் 200 டிகிரிக்கு போய் அவர் வந்து நல்லா ரொம்ப சூப்பராக வேலை செய்வார். சரிங்களா. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கட்டான்றது இப்போ குரு பகவான் அடுத்தது கடகராசியில் வந்து உட்காந்து 5ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்ப்பார். மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமா இப்போ துலா ராசி பார்த்துட்டு இருக்கிறார். கடகராசிக்கு வரும்போது குரு அடுத்தது உங்கள் ராசி தான் பார்க்க ஆரம்பிப்பார். அப்படி பார்க்குற காலம் அற்புதமான காலமாக இருக்க போகுது. அந்த குரு பகவான் உங்கள் ராசி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த பண கஷ்டம், தொழில் கஷ்டம், வேலை இல்லாமல் திண்டாடுறது, அதாவது தொழிலில் வந்து மன வருத்தங்கள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், பொதுவாகவே சாதிக்க முடியாமல், வாழ முடியாமல், வளர முடியாமல், ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களை எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து குரு மாறிட்டாருன்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி 5ல் இருக்கிறார். 5ல் பஞ்சம சனியாக இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனியினால எந்த தொல்லை இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது எங்கே இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அதாவது எங்கே இருக்கிறாருன்னா மேச ராசியில் இருக்கிறார். மேச ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அப்போ மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் வீட்டில் போய் சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்காரும்போது 19 தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் அதாவது சுக்கிர பகவான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்வார். சரிங்களா. ஏன்னா 6ஆம் இடம் ஆச்சு இல்லைங்களா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7ஆம் இடம்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ கலஸ்தரஸ்தானத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. சரிங்களா. ஏன்னா 7ஆம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம். அப்போ திருமண தடைகள் விலகிறது, புத்திர செல்வங்கள் பெறுகிறது, கடன் பிரச்சனை சார்ந்ததெல்லாம் சரியாகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கொடுக்கறது. அதாவதுன்றது ஒரு சொத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம வந்து கட்டன்றது வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது வந்து ஒரு வாடகை விட்டு நம்ம சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு பொதுவாக இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்பி நம்ம உக்காந்துருக்கிறோம். நாம் ஓனர் கிடையாது, மற்றவங்க ஓனர். ஆனால் நாம் வந்து அது நியூஸுக்கு எடுத்து இன்றைக்கி ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி ஒரு விவசாய தோட்டம் இருக்குது அப்படின்னா புத்தகம் எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து புதன் 4ல் இருக்கிறாரு. புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா இயல்பு நிலையில் இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில். அதனால் பார்த்தோன்னா அம்மாவுக்கு நல்லா இருக்கும். அம்மாவுடைய புத்தி சிந்தனை செயல்பாடு எல்லாமே நம்மளை நோக்கியே இருக்கும். அப்போ நம்மளோட எதிர்பார்ப்பு அவங்கள நோக்கி இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் நல்லா இருக்கும். சரிங்களா. அந்த புரிதலோடு போகும்போது உங்களுக்கு இந்த 11 தேதி வரைக்கும் பிரிஞ்சிருந்தாலும் சேரலாம், குழப்பங்கள் இருந்தாலும் சரியாகும், கருத்து வேறுபாடு இருந்தாலும் தீரும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா. 11 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார். நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா வேலை சுத்தமாக செய்ய மாட்டார். நம்ம என்ன சொன்னோம் பார்த்தீங்களா, குரு வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து உச்சம் அடைகிறாருன்னு. அப்போ குரு வந்து உச்சம் அடைகிறார், அதிர்ஷ்டம். ஆனால் புதன் பகவான் மீன ராசியில் போய் நீச்சம் அடைகிறார், செயல் இழந்துருவார், சுத்தமாக வேலை செய்ய மாட்டார்.
அதனால் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோதான் மனசுக்குள்ளார கேள்விகள் அடுக்கி வச்சுருந்தாலும், எவ்வளோதான் மனசுக்குள்ள குழப்பங்கள் இருந்தாலும், ஒரு விஷயத்தை செய்யணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும், மேலே வரணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும், ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் கடல்லையே தாண்டிட்டீங்க. கரையை கடக்கிறதுக்கு வெறும் 2 மாதம் பொறுமையாக இருங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா? ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா இன்னைக்கு நாம் போடுற விதை நாளைக்கு அது அறுவடைக்கு தயாராக நிற்கும். சரிங்களா? அதனால் முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துலையே புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு இந்த மாதம் சரிபாதியாக நிற்கிறாரு. 17 தேதி வரைக்கும் மீன ராசியிலையும் 18ஆம் தேதியிலிருந்து மேச ராசியிலையும். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புது வருட பிறப்பு, தமிழ் வருஷன்றது வந்து புத்தாண்டு இந்த மாதத்துல தான் வர்றது. 2 வருஷம் கனெக்ஷன் பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் தான். சரிங்களா? ஏப்ரல் மாதத்துல தான் அதாவதுன்றது தமிழ் வருட பிறப்பு கண்டிப்பாக பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படும் போது இந்த விசுவாவாசு வருடம் ஒரு 17 நாள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிரபவ வருடம் வந்து பார்க்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ஒரு 13 நாள். அப்போ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த வருஷம் மாறக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக முன் வருஷத்தில் இப்போ இருக்கக்கூடிய வருஷத்தில் கஷ்டப்பட்டாலும் அடுத்த வருஷத்தில் நீங்கள் புது வருடத்தில் கால் எடுத்து வைக்கும்போது நல்ல மாற்றங்களோட தான் எடுத்து வைக்க போகிறீங்க. அதை அனுபவித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நன்றிங்க. இதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளம் முறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23. அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள் அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நாம் காண இருப்பது விருச்சகம். விருச்சகம் தன்னார்வத்துக்கு உரியது, தகை சான்றத்துக்கு உரியது, அரசியலுக்குரியது, அப்பாற்பட்டுக்கு உரியது, ஆலோசிக்கப்பட வேண்டியது, அனுமதிக்கப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டியது. பார்த்தீங்களா? ஏன்னா நீச்சம் காலப்புருஷனுக்கு 8 இல்லையா? நோயில் அவமானப்படுறது, கஷ்டத்தை கொடுப்பது. ஆனால் ஆராய்ச்சி அறிவு, அது ஆராய்ச்சி அறிவு, அறிவு கொழுந்துன்னு சொல்ல, அறிவு கொழுந்துடா நீ அப்படிங்கிறாங்களா கிராமத்தில். போன அறிவு கொழுந்து நீ ரொம்ப தெரியும்டா அப்படி. அந்த இதுக்கு உரிய விருச்சகம். டாக்டருக்கு உரியது, பட்டத்துக்கு உரியது, பதவிக்கு உரியது, அரசியலுக்கு உரியது, அரசியல் சாசனத்துக்கு உரியது, ஆராய்ச்சிக்குரியது, விவசாயத்துக்குரியது, நோய்க்கு உரியது, நோய் தீர்ப்பதற்கு மருந்துக்கும் உரியது, நோய் தீர்ப்பதற்கு மருந்துக்கும் உரியது. விருச்சகத்தில் இருக்கிறவங்க ஒரு முறையாவது கத்தி வைக்காம, வயிற்றில் கத்தி வைக்காமல் இருக்க மாட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விருச்சகத்துக்கு உரியவங்க அந்தந்த இடத்துல ஏதாவது. ஏன்னா விருச்சகம்னாலே சர்ஜிக்கல், விருச்சகம்னாலே ஆப்ரேஷன். அதனால தான் அந்த ஆராய்ச்சி யாராவது எதுக்காவது, அது இஎன்டியானாலும் சரி, ஸ்டொமக்குன்னாலும் சரி, வேறு பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களாக சரி, எதாக இருந்தாலும் வரத்தான் சரி. எதாக இருந்தாலும் இந்த விருச்சிகத்துக்கு அந்த தன்மை உண்டு. இந்த 1/4/2026 நிச்சயமாக 6/6/2026 இருந்து அமோகமான வாழ்க்கை உங்களை
பிரதிபலிக்கிறது. அமோகமான வாழ்க்கை உங்களை முந்தி செல்கின்றது. அமோகமான வாழ்க்கை மிக முன்னேற்றத்தை கொடுக்கிறது. அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் உயர்த்துகிறது. எதை வைத்துக்கொண்டு? உங்கள் தசாபத்தியை வைத்துக்கொண்டு. எதை வைத்துக்கொண்டு? உங்கள் தசாபத்தியை வைத்துக்கொண்டு சப்போர்ட்டாக வச்சுக்கணும். உங்கள் தசாபத்தியை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு வயசை பாருங்கள். கண்டிப்பாக குருபலம் உங்களுக்கு 6ல் வருது, அதுக்கடுத்து மகரத்துக்கு வருது, அதுக்கடுத்து மீனத்துக்கு வருது, குருபலமும் சேர்ந்து வருது. தசாபத்தியை பார்த்துக்கோங்க. வெற்றி மேல் வெற்றியை கொண்டாடுங்க. விபரீதமான எண்ணங்களுக்குரியவங்க. ஒரு சின்ன இதை எடுத்தாலும் பொறுக்க மாட்டீங்க. ஒரு சின்ன ஒரு கோபத்தையும் தாங்க மாட்டீங்க. சின்ன பிள்ளை மாதிரி கத்திட்டு இருப்பீங்க. சின்ன பிள்ளை மாதிரி கத்திட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட சொன்னதையே சொல்லும் கிளிப்பில்ங்கிறது நீங்கள் தான். அடமண்டுக்குரியவன் நீங்கள் தான். ஆராய்ச்சிக்குரியவன் நீங்கள் தான். அரசியல் சாசனத்தை எழுதினவர் நீங்கள் தான். உங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதை விட்டு வெளியே வர முடியாது. டேஸ்ட்டு புரியர் நீங்கள் தான். நாவிற்கு இனியவரும் நீங்கள் தான். 2க்கு 5க்குரிய குரு. உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கும் 2க்கு 5க்குரிய குரு. அப்போ குரு எப்படிப்பட்டவர் பாருங்கள். உங்களுக்கு என்னென்னாலும் கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். எல்லா கலைகளையும் சீர்தூக்கி நிற்க வைக்கக்கூடியவர் குரு தான். அதனால் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக வசிய ராசி. அது மட்டும் விருச்சகம் வந்து வசிய ராசி. ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், வெளிநாடு போடுங்க, நீர் சம்மந்தப்பட்ட தொழில் அனைத்தையும் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீரோட்டம் பாருங்கள், மீன் சம்மந்தப்பட்டது பாருங்கள், மலர்கள் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, காடுகள் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, சில மிருகங்கள் சம்மந்தப்பட்டது, எல்லாமே பறவைகள் சம்மந்தப்பட்டது. நான் எல்லாமே வளர்க்குறேன், நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர் மலையில் உள்ளவங்க. அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நன்மையை கொடுக்கக்கூடியது 2 மாதம் பொறுத்துக்குங்க. மே, ஏப்ரல் 1, ஏப்ரல், மே, ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக முதல் குருப்பெயர்ச்சி வருது. அதுவும் இல்லை, 2வது குருப்பெயர்ச்சியும், முதல் குருப்பெயர்ச்சியும் 2வது குருப்பெயர்ச்சியும் ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு, வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு, இதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக லலிதா சஹஸ்ரநாமம் படிங்க. லலிதா சஹஸ்ரநாமம் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். அந்த திருவாரூரில் இருக்கிற துர்க்கையை ஒரு முறை பாருங்கள். அந்த ஏரியா போனாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற துர்க்கையில் உக்கிரகாளி, திருச்சியில் உக்கிரகாளி, சமயபுரம், வெக்காளி, இப்போ மாரியம்மனுக்கு ஏற்கனவே பச்சைப்பட்டு வரத மாசி பங்குனி தான் நடந்துட்டு இருந்தது. அதில் ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுங்க. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மாறும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மாறும். ஒரு நோய் வராது. அந்த தாக்கங்கள் குறையும். தன் ஊன் வறுத்து எடுத்து பக்தர்களுக்கு அருள் விளையாடும். பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தகை சான்ற தாயின் உள்ளம் அபயத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சமயபுரத்தால் தான். அதனால் கண்டிப்பாக சமயபுரத்தால் எப்போ கும்பிடுறீங்களோ இல்லையோ பச்சைப்பட்டினி விரதம்னு சொல்லுவோம். அதாவது மாசி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பங்குனி 4வது ஞாயிற்றுக்கிழமை 28 நாளைக்கு அந்த பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் பொழுது கடுகு போட்டு தாளிக்க மாட்டாங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்க மாட்டாங்க. எண்ணெயை சுயின காயாது. எந்த இதுவும் சத்தமாக நிசப்தமாக இருக்கக்கூடிய 28 நாள் இல்லை, ஒரு நாள் அப்படியே அம்மாவை போய் அப்படியே பார்த்துட்டு வந்தால் மெய் மறந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடிய பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வந்தாம் சமயபுரத்தால். அதனால தான் அவளும் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக நிறைய சான்சஸ் உண்டு. அரசியலுக்கும் வெளிநாட்டுக்கும் வியாதிக்கு நீங்கள் தான். அரசியலுக்கும் வெளிநாட்டுக்கும் வியாதிக்கு நீங்கள் தான். அதனால் உடம்பை பார்த்துக்கங்க, உள்ளத்தை பார்த்துக்கங்க, மனசை பார்த்துக்கங்க, எண்ணத்தை பார்த்துக்கங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர திசை ராகு கேது சனி மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 8க்குரிய புதன் லக்கணத்துலேருந்து 8க்குரிய புதனும் 8க்கும் 11க்குரிய புதனும் தசாப்தி வரும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல.